ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 2 தினங்களுக்கு முன்னால் குளச்சல் மகளிர் காவல் நிலையம் சார்பாக ரெயின்ட்ராப்ஸ் டியூஷன் சென்டரில் வச்சுட்டு குழந்தைகளுக்கான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சியில் காவல்துறை ஆய்வாளர் பேசும்போது குழந்தைகளுக்கான பாலியல் துன்புறுத்தலிருந்து அவங்க எப்படி தங்களை பாதுகாத்து கொள்ளலாம், பாலியல் துன்புறுத்தல் நடந்துனாக்கா அதை எப்படி காவல்துறையில் எந்த நம்பரில் புகார் அளிப்பது மற்றும் கல்விக்கான முக்கியத்துவம் போன்ற விஷயங்களை பற்றி மிகவும் அழகான முறையில் குழந்தைகளுக்கு புரியும்படியாக எடுத்துரைச்சாங்க. எல்லாருக்கும் காலை வணக்கம். கேட்டுதா? எல்லாரும் ஒவ்வொரு ஸ்கூல்ல இருந்து நிறைய இந்த பாலியல் குற்றங்கள்ல இருந்து குழந்தைகளை பாதுகாப்பு சட்டம்ன்றது ஒரு போக்சோ சட்டம் நமக்கு இருக்கு. இப்ப இல்ல, 2012 வந்து இந்த போக்சோ சட்டம் வந்துச்சு. இப்ப என்ன, குழந்தைகளுக்கு நிறைய பாதுகாப்பும் அவங்களுக்குள்ள நிறைய உதவித்தொகையும் கவர்மெண்ட் செஞ்சுட்டு இருக்காங்க. அது வந்து எல்லா பிள்ளைங்களுக்கும் எல்லா குழந்தைங்களுக்கும் அது தெரியணும். பின்ன குழந்தைகள்லாம் எத்தனை வயசு வரை குழந்தைகள், எத்தனை வயசு வரை குழந்தைகள் தெரியாதா? லேடிஸ் எல்லாம் நம்ம ஃப்ரீயா பேசுவோம், படிக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம ஃப்ரீயா பேசுறதுக்காக தான் வந்திருக்கோம். எத்தனை வயசு வரை குழந்தைகள் தெரிஞ்சது சொல்லுங்க. அது வந்து நமக்கு தெரிஞ்சதை எப்படின்னு சொல்லுங்க. ஆனா அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம். 18 வயசு முடியணும். முடிய வரைக்கும் குழந்தைகள் சட்டத்துல சட்டப்படி 18 வயசு முடிய வர குழந்தைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18 வயசு முடிஞ்சிச்சு, அவங்களுக்கு வந்து ஒரு திருமணம் பண்ணி வைக்கலாமா? பண்ணி வைக்க முடியாது. திருமண வயது எத்தனை? 21 வயது முடிவடையணும். அதுதான் திருமண வயதுன்னு சட்டப்படி இந்த திருமண வயதை கொடுத்திருக்காங்க. 21 வயது முடியணும். அப்ப நிறைய இடத்துல என்ன நடக்குன்னா, நம்ம ஏரியா சரி வெளியூர் சரி நிறைய இடங்கள்ல இந்த குழந்தைகள் திருமணம் நிறைய நடந்துட்டு இருக்கு. அந்த குழந்தைகள் திருமணத்தை எல்லாம் தடை பண்ணணும். குழந்தைகள் வந்து மனதளவிலும் உடல்நலனையும் பாதிக்கப்படுறாங்க. அவங்க வந்து இத்தனை வயசு முடியணும், இத்தனை வயசுலதான் அவங்களுக்கு திருமணம் செய்யணும் சட்டம் அவங்களுக்கு ஒரு இது கொடுக்குறாங்க. இந்த சட்டத்திலே வயசு வரமுறையை கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த இதை வந்து நம்ம வந்து தடுக்கணும். நம்ம குழந்தைகளுக்கு வந்து நம்ம சட்டத்துல என்னென்ன இருக்குங்கிறத குழந்தைங்க தெரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இந்த வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்ம நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நிறைய நம்ம வீட்டுகள்லயே யாராவது நம்ம பேரண்ட்ஸோ வீட்டுல கஷ்ட நிலைமைக்கு நிறைய பேர் என்ன செய்றாங்க, குழந்தைகள் திருமணத்தை நடத்துறாங்க. அப்படி நடத்த விடக்கூடாது. நாமளும் பாதிக்க கூடாது, நம்மளை சார்ந்தவங்களும் பாதிக்க கூடாது. சரிங்களா? அப்ப இந்த போக்சோ சட்டம் ரொம்ப கடுமையான ஒரு சட்டம். இப்ப நிறைய மரண தண்டனை வரைக்கும் கொடுக்குறாங்க. இந்த குழந்தைகளை வந்து கடத்திட்டு போறது, அதை வந்து அபியூஸ் பண்றது, நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு தெரியுமா? டெய்லி நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு நியூஸும் குழந்தைகள்னு பேப்பர்ல ஒரு நாளாவது ஒரு குழந்தையோட பிரச்சனை வராம இருக்காது. ஃபுல்லா பேப்பர் நியூஸ் எடுத்து நீங்க பாத்துட்டீங்க, டிவி நியூஸ் பாத்துட்டீங்கன்னா ஒரு குழந்தை இங்க பாதிக்கப்பட்ட குழந்தை அப்படி பண்ணிட்டாங்க, குழந்தைகளுக்கு நிறைய வராங்க. ஏன்னா குழந்தைங்கன்னு சொன்னா சீக்கிரம் ஏமாத்திடுவாங்க. அதுதானே, ஒரு குழந்தைக்கு ஆசைப்பட்ட ஒரு பொருளை கொடுத்து டக்குன்னு ஏமாத்திடுவாங்க. அந்த பிள்ளை வந்து டக்குன்னு என்ன நம்பும். யாருனாலும் நீ எதை கொடுத்தாலும் நம்பி என்ன செய்யும், வாங்கி சாப்பிடும். அவங்க கூட என்ன செய்யறோம், பின்னாடி போயிருவாங்க. அந்த மாதிரி இருக்க கூடாது. நம்ம அம்மா அப்பா தவிர யார் கூப்பிட்டாலும் எங்க போக கூடாது, அவங்க கூட போக கூடாது. சரிங்களா? நம்ம அம்மா அப்பாவை தவிர வேற யார் கூப்பிட்டாலும் நீங்க சேர்ந்து போக கூடாது. யார் என்ன தந்தாலும் வாங்கி சாப்பிட கூடாது. நமக்கெல்லாம் இப்ப என்ன ரொம்ப பிடிக்கும், முட்டாயை விட என்ன ரொம்ப பிடிக்கும், என்ன ரொம்ப பிடிக்கும், செல்போன். இது மட்டும்தான் நமக்கு பிடிச்சமான ஒரு விஷயம், செல்போன். அதுதானே? ஆனா தயவு செய்து அந்த செல்போன் நமக்கு தேவை கிடையாது. நிறைய வீட்டுல செல்போன் வாங்கி தர கேட்டு பிரச்சனை பண்றாங்க பிள்ளைங்க. அதுக்கு அடுத்தால பைக்கு கேட்கறாங்க. நமக்கு பைக் ஓட்டணும்னா எத்தனை வயசு ஆகணும் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு? 18 வயசு முடியணும். சரிங்களா? 18 வயசு முடிஞ்சாதான் நம்ம வண்டி ஓட்டணும். இல்லைன்னா சைக்கிள் இருக்கு, சைக்கிள் ஓட்டலாம், கால்நடையா நடந்து வரலாம். அப்பதான் நமக்கு கழுத்து. சரிங்களா? அதனால நம்ம இந்த வயசுல என்ன செய்யணும், படிக்கணும். படிப்பு நமக்கு முக்கியம். அப்படிதானே? நம்ம படிச்சு நம்ம லாஸ்ட் வர நம்ம பின்னாடி
நம்ம கூட வர்றது நாம படிக்கிற படிப்பு மட்டும்தான். நம்ம பேருக்கு அடுத்தால வரக்கூடியது நம்ம படிப்பு மட்டும்தான். நம்ம கூடயே வரக்கூடியது. அதனால நல்லா படிக்கணும், நல்ல பிள்ளைங்கன்னு பேர் எடுக்கணும், நல்ல ஒரு வேலைக்கு போகணும். அந்த வேலைக்கு போய் அன்னைக்கு வாங்குற நல்ல சம்பளத்தை வச்சு நம்ம செல்போனோ வண்டியோ எதுனாலும் எடுத்துக்கலாம். சரிங்களா? அது நமக்கு நிலைக்கும். சரியா? அது இல்லாம அம்மாவை மிரட்டியோ, வீட்டுல பேரண்ட்ஸை மிரட்டியோ, அவங்கள சொந்தக்காரங்களை மிரட்டியோ நம்ம ஒவ்வொரு பொருளும் என்ன செய்யக்கூடாது, கேட்க கூடாது. நம்ம அம்மா அப்பாவுக்கு தகுந்த பொருள் நமக்கு எது தருவாங்க அதை நம்ம அவங்க தரதை வச்சு நம்ம என்ன செய்யணும், அதை வச்சு நம்ம நடந்து போயிட்டே இருக்கணும். அவன் அப்படி இருக்கான், அவன் இன்னைக்கு இதை போட்டிருக்கான், அவன் இப்படி இருக்கான் அப்படின்னு அடுத்தவங்களை பார்த்து நம்ம போய் நம்ம பேரண்ட்ஸை என்ன செய்யக்கூடாது, கஷ்டப்படுத்த கூடாது. சரிங்களா? பாய்ஸ் ரொம்ப முக்கியமா உங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன், பாய்ஸுக்கு. சரியா? ஏன்னா லேடிஸ்னா கொஞ்சம் சொல்லி கேட்டு இருப்பாங்க, ஆனா பாய்ஸ்க்கு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நல்லா படிக்கணும், நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கணும். நமக்கு அதுதான் முக்கியம். முதல்ல 3 விஷயம் சொல்றேன். ஒழுக்கம், நம்பிக்கை, விடாமுயற்சி. இந்த 3 நமக்கு வேணும். சரிங்களா? அதை கடைபிடிக்கணும். நல்ல ஒழுக்கங்களை கடை. இந்த நிகழ்ச்சி நம்ம மாணவ மாணவிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைஞ்சுது. இதுபோன்ற சமூக அக்கறையுள்ள காவல்துறை அதிகாரிகள் தாமாக முன்வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு சென்று விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்துறது உண்மையிலே பாராட்டுக்குரிய விஷயம். ரெயின்ட்ராப்ஸ் டியூஷன் நடந்த இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்த குளச்சல் காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு பிக் சல்யூட்.